மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. என்ன தெர்றா அத்தி கல்லு இங்க வரைக்கும் பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேச தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 3 மாசம் 4 மாசம் அளவில் பார்த்தீங்கன்னா கடுமையான விலையேற்றத்தினால ரொம்ப பாதிப்பா இருக்குது. ஏதோ 1 ஏத்தனா பரவாயில்ல, 1 ரூபா 2 ரூபா ஏத்தனா இப்படி ஷார்ட்டா வந்து 1200 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 1700 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஜீனி 50 ரூபாய்க்கு இருந்தது 68 ரூபாய் 70 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்படி இருந்தால் நாங்கள் என்ன ரேட்டுக்கு பலகாரம் போட்டு கொடுக்கறது? உளுந்த பருப்பு விலை ஏற்றிட்டாங்க. இப்படி ஒன்னொன்னு ஏத்துறப்ப திடீர்னு ஏத்தனா யோசிக்கிறாங்க சாப்பிட வர்றவங்க. ஒன்னும் தெரியல, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. சரிங்க, இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருக்குமே செஞ்சிருக்காரு தவிர வேற எந்த ஒரு பணத்தையோ ஏமாத்தியோ இல்ல திருட்டு வேலை செஞ்சோ இல்ல ஊழல் பண்ணி எதுவுமே பண்ணி இன்ன வரைக்குமே அவர் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. பார்வதி என் பிள்ளையோட அறிவை அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இனிமே பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. அது இதுன்னு ஊருக்குள்ள ஏதாவது சொல்லி இருந்தேன்னா அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சிருவேன். இப்ப விஜய் பண்ற எல்லாமே வந்து அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். துப்புறதுக்குள்ள இங்க போயிடு. இப்ப வந்து எப்படின்னா 100 நாள் அவரால் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? என்ன புத்தாத்தனமா போறதுக்கீங்களா? 100 நாள் யாராலையும் வந்து கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுர வாங்கு? என்ன பண்றது? கவர்மெண்ட் பணத்தை 1 பைசா தொடலணும். இது வரைக்கும் அவர் 1 பைசா தொடர. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றியமைக்கும் பணிக்கு தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. 5.54 கோடியில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குளு 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 வீடு ஃபுல்லா ஏசியாம. என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேபெட்ரோல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவேக அரசை விமர்சிப்பதால் நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவேக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. மக்களுக்காக நிற்கும் எங்கள் சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்கள் டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கும் வீடியோக்களை தயவு செய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்கள் சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். கவர்மெண்ட் பணத்தை 1 பைசா தொடலணும். இது வரைக்கும் அவர் 1 பைசா தொடர. என்னடா ஐயா, எம்பிட்ட அறிவு காது வலிய வலியுது எங்களுக்கு. அறிவு கொட்டுது, தொடக்க முடியாம திணறாங்க. யாரால செய்ய முடியும்? இது வரைக்கும் வந்து எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்டை வித்து மக்களுக்கு செஞ்சாங்க? சொல்லுங்க பாக்கலாம். யாராலுமே சொல்ல முடியாது. இவங்களுக்கு அந்த தயக்கமெல்லாம் இல்ல. நம்ம ஒரு மீடியால பேசுறமே, ஒரு 4 பேர் பாப்பாங்களே, தப்பா இருக்க கூடாதுன்ற தயக்கமெல்லாம் இல்ல. ஷீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் கிளியர். நீங்க எல்லாம் பஸ் ஓட்டும்போது கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னே. கேம்ல ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மூளைக்கு நாய் நக்கிட்டு போயிரும்ல. எங்க அண்ணனோட காசுல தான் இன்னைக்கு தமிழ்நாடே ரன் ஆகுது அப்படின்றதுல. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. இவங்களை எல்லாம் ஒழுக்கமா படிக்க வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி வந்து நிக்குமா? உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? ஒரு கொரோனாக்கு நீங்க எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து அதை வந்து சாதனை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். என்ன சிஸ்டர் செஞ்சாரு? லேண்ட வித்ததோ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. எவ்வளவு அறிவா திங்க் பண்றாங்க. அதை தாண்டி இப்ப போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காரு. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அவர் தேர்தல் வாக்குறுதியில என்னுடைய சொந்த பணமே வெறும் 700 கோடி தான் காட்டினாரு. வந்து அறிவுல ஆணி அடிக்கிற ஒரு திட்டத்துக்கு கூட அந்த 700 கோடி பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிமா அவர் சொந்த பணத்தை நீங்க செலவு பண்றான்னு சொல்லுவீங்க? ஏன்னா 700 கோடி சொல்றாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு குடும்பத்துக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு கோடி எடுத்துக்கோங்க. இவன் சச்சின் தெண்டுல்கர்னு சொன்னா கூட அவன் நம்புவா போல. 1 கோடி கூட அவரோட சிலிண்டர் அடிச்ச பாத்தீங்களா, அதுக்கே 400 கோடி. சரிண்ணா, என்ன கதையா இருக்க? ஆஹா வாஹா நிக்கிட்டு இருக்க. தாய்மாமன் தங்க மோதிரம் அனுப்பிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கே எத்தனை 1000 கோடி. இப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கிறதே 700 கோடி.
700 கோடி 400 கோடி செலவு பண்றாரு. அவரோட சொந்த பணத்தை தான் 400 கோடி கூட செலவு பண்றாரு. நீ குடுக்குற 40,000 ரூபாய் தான் இந்த வீடு ஓடுதுன்னு நினைக்கிறியா? இல்ல என் ரத்தத்துல ஓடிச்சு, அவ்வளவுதான். யாருக்குடா வேணும் பணம்? சொந்த பணம் செலவு பண்ணுவாரு. கொஞ்சம் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் வரி பணமா இருக்கும். உனக்கெல்லாம் பேசவே தெரியல. எந்த இது வரைக்கும் வந்து எந்த கட்சியிலுமே சொந்த பணத்தை யாருமே செலவு பண்ணல. இதெல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. டிவிகேக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தப்புதான்டா, தப்புதான். அவங்க பாக்குறாங்க, ஓ இங்க இத்தனை முட்டா பசங்க இருக்காங்கடோ, இவங்களை அப்படியே மேனிபுலேட் பண்ணி நம்ம அப்படியே கவர்ந்துட வேண்டியதுதான். இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இன்ன வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏழை படிக்காதவனாவே இருக்கணும், அப்பதான் அவங்க எப்பவும் பணக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிக்காதவங்களை எப்பவும் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஜாதி பேர்லயும் மதத்து பேர்லயும் ஓட்டு வாங்குவாங்க. அதனாலதான் 1942 டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். மக்கள் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா தலைவர்களுக்கு அதுதான் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னார். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். அரே ருக்கோ ஜரா, சபர் கரோ. இதற்கான தகுதிகள் மற்றும் தேவையான சான்று அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். இதுல இந்த லாஜிக் வேறயா? அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த 1,20,000 ரூபாய்க்கு உள்ள இதுதான் உங்க ஆண்டு வருமானம் இருக்கு அப்படின்னு விஏஓ அலுவலகத்திலிருந்து இருந்து உங்களுக்கு வந்து ஒரு வருமான சான்று வேணும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். வீணா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? இந்த வருமான சான்று இது மட்டும் கிடையாது, ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு, இந்த இவ்வளவு சான்றிதழ் இருந்தா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. இதற்கு மேற்கொண்டுதான் நீங்க வந்து இதற்கான அந்த தகுதி அட்டையை நம்ம பெற முடியும். இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். தனக்கு ஏற்பட்ட வறுமை பிடியிலிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டும் என்று இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். தனது நடிப்பாலும் தத்துவ பாடல்களும் திரைத்துறை வரலாற்றில் நடிப்புக்கு கூட போதை, சிகரெட் போன்ற கதாபாத்திரங்கள் நடிக்காமல் யார சொல்றான்? உண்மையாக உழைத்து ஆட்சியில் அமர்ந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகள் திட்டங்களாக வகுத்து வாரி வழங்கிய வள்ளல் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை வணங்குகிறேன். வெறும் இது சட்டமன்றம், சட்டமன்றம் கிடையாது. மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? வாத்தி அந்நியாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில என்ன மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு. பாரதியாரா? பாரதி ராஜாவா? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, நாங்க ஒரு பதில் கேக்குறோம். தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. ஆனா நாங்க பேசும்போது அவங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்ற உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார். நாங்க ஒரு உதாரணம் சொல்றோம். எதிர்க்கட்சி என்பது தீக்குச்சி மாதிரி. அத அழகா கேஸ பத்த வச்சு பால் வச்சா நாங்க அமைதியா இருப்போம். நீ சொல்றது பொருந்தவே இல்லையேனா? இப்போதைக்கு இதாண்டா வந்தது. போய் ஏதாவது பொழப்பு இருந்தா பாருடா. ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? நீங்க கேஸ புடுங்கி விட்டு பத்த வச்சுனா வெடிக்கும். நாங்க வெடிக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம். தீப்பொறினா எப்படி? அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதறுவண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு, அக்னி குழம்புடா. தூக்கி அப்படிலாம் உரசி எங்கேயுமே இருந்து. சோ நல்ல கருத்துகளையும் நீங்க சொல்ற மாதிரி இந்த பாருங்க, இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல, திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல. என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் தெரியுது. அவனுக்கு சார் என்ன சார் விளையாட்டு விளையாடுறாங்க? அங்க பாருங்க பந்த எங்க வச்சு தேய்க்கிறான்னு. என்னையா சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? விளையாடியா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்க அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு வரணும்? என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா.
நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பேரவைத் தலைவர் காலையில இருந்து ஒரு முடிவில் என்ன பண்றீங்கன்னா எதை முதல்ல சொல்லி எதை பின்னால சொல்றதுன்றது வந்து அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்க பதில் சொல்லி அப்புறம் நீங்க பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்ப நீங்க அறிவிப்பெல்லாம் முன்னால விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதுல பேசுங்கன்னு சொல்றீங்க. பேரவைத் தலைவர் படுத்துக்கிட்டும் கொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ன்றது கடைசியா தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணிருக்காரு, எப்படி வேணாலும் நம்ம அதை பத்தி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். படம் நல்லா இருந்தா மக்கள் இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. டேய் என்ன கலாய்க்கிறது உனக்கு பொழப்பா போச்சு. நான் ஷார்ப் கோச்சியாடா குட்டி பையா, நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா? எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் சேரணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் உலக தரத்துக்கு வந்துடும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் போகணும். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள தனியார் கிளினிக்கிற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய் அங்கு மருத்துவரை சந்தித்து தனது உடல்நிலை குறித்து மருத்துவ ஆலோசனை பெற்றார். மன்மது நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சறாத. குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.